கடந்த 20ஆம் தேதி தனது ஆதரவாளரின் திருமண விழாவில் பங்கேற்க சிதம்பரம் சென்ற அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொருளாளர் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் சிதம்பரத்திற்குள் நுழையக்கூடாது என மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையாரின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ், ஸ்ரீதர் வாண்டையார் இருவரும் கடந்த காலத்தில் ஒரே அமைப்பில் செயல்பட்டு வந்த நிலையில் இவர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாகவே சுரேஷிற்கு எதிராக ஸ்ரீதர் வாண்டையார் ஆதரவாளர்கள் திரண்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஸ்ரீதர் வாண்டையாருக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்ற நிலையில் அவருடைய படங்கள் இல்லாமல் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷின் படங்கள் மட்டுமே பேனரில் இருந்ததும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினரின் கோபத்திற்கு காரணம் என கூறப்பட்டது. இதற்கிடையே சிதம்பரத்தில் இரண்டு தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கு உருவாக காரணமாக இருந்தது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆழிக்குடி மாரி என்பவர்தான் என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் ஆழிக்குடி மாரி முத்துப்பேட்டையில் கடந்த 2021ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ராஜேஷின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகிறது. ராஜேஷின் கொலையில் நெட்டூர் கண்ணன் உள்ளிட்ட தென் மாவட்ட கூலிப்படையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் தனது நண்பரான ராஜேஷின் கொலைக்கு பள்ளிக்கு பழிவாங்கும் பொறுப்பை ஆழிக்குடி மாரி ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2023ஆம் ஆண்டு ராஜேஷ் கொலையின் ஏவன் குற்றவாளியான ஜெகன் என்பவர் சென்னையில் வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஜெகன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி என கூறப்படும் ஆழிக்குடி மாரி ஆந்திர மாநிலத்தில் பதுங்கியிருந்த போது நொளம்பூர் காவல் ஆய்வாளர் மில்லட் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கொலை வழக்கில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ஆழிக்குடி மாரிக்கு பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பை அக்கட்சியின் மாநில பொருளாளர் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் வழங்கினார். ஜெகன் கொலைக்கு காரணமான ஆழிக்குடி மாரிக்கு பார்வர்ட் பிளாக் கட்சியில் மாநில பொறுப்பு வழங்கியதால் ஜெகனின் உறவினரான ஸ்ரீதர் வாண்டையார் கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனது உறவினரை கொலை செய்தவரோடு நட்பு பாராட்டுவதாலேயே தனது ஊரான சிதம்பரத்திற்குள் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் நுழையக்கூடாது என அவரது வாகனத்தை ஆதரவாளர்களை வைத்து ஸ்ரீதர் வாண்டையார் வழிமறித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. முத்துப்பேட்டையில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இரு தரப்பினரிடையே நீடித்து வரும் பழிக்கு பழி மோதலால் வீரபாண்டி, மதன், ராஜேஷ், ஜெகன் என 4 கொலைகள் நடந்த நிலையில் முத்துப்பேட்டை மோதல் நெல்லை வரை நீண்டது காவல்துறையினரை கவலை கொள்ள செய்தது. இதற்கிடையே முத்துப்பேட்டை சம்பவத்தை மையமாக வைத்து சிதம்பரத்தில் மூண்ட மோதலால் டெல்டா மற்றும் தென் மாவட்ட கூலிப்படையினரின் நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன.